ஊரோட ஒத்துவாள்னு சொன்னதெல்லாம் அந்த காலம். ஊரே ஒன்று அண்ணாந்து பார்க்கணும்னு நினைக்கிறது தான் இந்த காலம். திறமை இருந்தும் ஏன் இன்னும் பின்னாடியே இருக்கீங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் மற்றவங்க கிட்ட நல்லவன்னு பேர் வாங்க நினைக்கிறீங்க. ஆனால் இந்த உலகம் நல்லவனை வெறும் ஆடாக தான் பார்க்கும். பலி கொடுக்க மட்டும்தான் அதுக்கு தெரியும். ஆனால் அந்த 1% ஆளுங்க இருக்காங்களே, அவங்க யார்கிட்டையும் நல்லவன்னு சர்டிஃபிகேட் வாங்க மாட்டாங்க. அவங்க ஒரு தந்திரத்தை கையில் வச்சுருக்காங்க. எதிரிக்கு முன்னாடி எப்படி நிற்கணும், நண்பனுக்கு முன்னாடி எதை மறைக்கணும், உழைப்பை எப்படி பணமாக மாற்றணும்னு அவங்களுக்கு தெரியும். நான் சொல்ல போகிற இந்த 5 விஷயம் வெறும் அட்வைஸ் கிடையாது. இது ஒரு யுத்த தந்திரம். இது தெரிஞ்சா நீங்கள் கூட்டத்தில் ஒரு ஆளாக இருக்க மாட்டீங்க. இந்த கூட்டத்துக்கே ராஜாவாக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிற தெளிவு இருந்தால் மட்டும் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். 1. உங்களை ஒரு புதிராகவே வச்சுக்கோங்க. நவீன உலகத்தில் நம்ம செய்கிற மிகப்பெரிய தப்பு நம்முடைய எல்லா திட்டத்தையும் சமூக வலைதளங்களிலும் நண்பர்கள்கிட்டையும் உடனே பகிர்ந்து கொள்வது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மரம் வளர்வது சத்தம் போடாமல் நடக்கும். ஆனால் அது விழும்போது தான் சத்தம் கேட்கும். உங்கள் அடுத்த இலக்கு என்னன்னு யார்கிட்டையும் சொல்லாதீங்க. வெற்றி பெற்ற பிறகு உங்கள் செயல்கள் பேசட்டும். உங்கள் பலவீனம் எதிரிக்கு தெரியக்கூடாது, உங்கள் பலம் நண்பனுக்கும் தெரியக்கூடாது. நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு யாருக்கும் தெரியாத வரைக்கும் உங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது. 2. உணர்ச்சிகளை கையாளும் கலை. புத்திசாலி மனிதன் கோவப்படும் போது முடிவெடுக்க மாட்டான். மகிழ்ச்சியாக இருக்கிறப்ப வாக்குறுதியும் கொடுக்க மாட்டான். இன்னைக்கு பலருடைய தோல்விக்கு காரணம் அவர்களோட திறமையின்மை அல்ல, அவங்களோட கட்டுப்படுத்த முடியாத உணர்ச்சிகள் தான். உங்களை யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னா உடனே பதில் பேசாதீங்க. உங்கள் மௌனம் உங்களை பயமுறுத்தட்டும். தவறான நபர்களிடம் காட்டும் அன்பு உங்களை நீங்களே அழித்துக் கொள்வதற்கு சமம். எங்கே தாராளமாக இருக்கணும், எங்கே கடுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருங்க. 3. பணமும் மரியாதையும். இந்த உலகம் வெறும் அன்பால் மட்டும் இயங்குறது கிடையாது. இங்கே தகுதியும் பலமும் உள்ளவங்களுக்கே மரியாதை கிடைக்குது. பணம் சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அதை தக்க வச்சுக்கிறதும் சரியான இடத்துல முதலீடு செய்கிறதும் முக்கியம். கடனில் இருப்பவன் எப்பயும் அடிமை தான். சுதந்திரமாக இருக்க நினைக்கிறவன் முதல்ல தன் தேவையை குறைச்சிக்கிட்டு வருமானத்தை உயர்த்தும் வழிகளை தான் பார்ப்பான். உங்களிடம் அதிகாரம் இருக்கும்போது பணிவாக இருங்க, அதிகாரம் இல்லாத போது தைரியமாக இருங்க. 4. நட்பு மற்றும் சுற்றியுள்ள மனிதர்கள். உங்களை சுற்றி இருக்கும் 5 நபர்கள் தான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறாங்க. உங்களுக்கு முன்னே இருப்பவர்களோட நட்பு கொள்ளுங்கள், அவங்க உங்களை மேலே இழுப்பாங்க. தப்பு செய்கிறவனை மன்னிச்சிடலாம், ஆனால் துரோகம் செய்கிறவனை மீண்டும் நம்புவது தற்கொலைக்கு சமம். எப்போதும் ஒருத்தட்ட உதவி கேட்கும்போது அவருக்கு அதனால் என்ன லாபம் அப்படிங்கிறத சொல்லி கேளுங்க. அப்போதான் அந்த காரியம் விரைவாக நடக்கும். 5. காலத்தின் மதிப்பு. போன காலம் திரும்பாது. இன்னைக்கு நீங்கள் வீணடிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் வெற்றியை ஒரு வருடம் தள்ளி போடுது. நேற்றைய தோல்வியை பற்றி பேசி பயனில்லை, நாளைய கனவை பற்றி மட்டும் நினைப்பதிலையும் பயனில்லை. இன்று இந்த நிமிடம் உங்கள் கையில் இருக்கிற வேலையை சிறப்பாக செய்யுங்க. உலகம் உங்களை கவனிக்க தொடங்கும். இந்த 5 விதிகளை வெறும் தகவலாக மட்டும் பார்க்காதீங்க, இதை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த தொடங்குங்க. மாற்றம் உடனே வராது, ஆனால் நீங்கள் விடாமுயற்சியினுடன் இருந்தால் ஒரு நாள் நீங்கள் அடைய நினைக்கும் உச்சத்தை நிச்சயம் அடைவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். மீண்டும் ஒரு வலிமையான பதிவில் சந்திப்போம். நன்றி.